ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காக்கும் தெய்வம் காலையில் எபிசோட் 3 and 4 ரெண்டையுமே ஒன்றா பார்த்துருவோம். அது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, அரக்கர்கள் தேவர்கள் சண்டை போரை தான் காட்டிகிட்ருக்காங்க. அதில் வந்து ஒரு அரக்கன் புதுசாக கட்டுறாங்க, யாருன்னு தெரியல, பேர் சொல்லலை. ஒரு கருப்பு புகை மாதிரி இருக்கான், அவன் சூறாவளி மாதிரி. அவன் வந்து கைலாயத்தில் வந்து நின்று என்ன சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னா, என்னோட ராஜா சும்பனுக்கு சவால் விட்ட பெண் யார், நான் அவளை இழுத்துட்டு போகணும் சும்பன்கிட்ட, ஒழுங்காக வர்றையா இல்லையா அப்படின்னு கேட்குறியான். கேட்கும்போது இந்திரனுக்கும் எல்லா தேவர்களுக்கும் கோவம் வந்துடுது. உடனே சண்டை போட போகும்போது அவன் வந்து கட்டி வச்சிடுறான் இந்திரன் தேவன். அப்புறம் நந்தி தேவர் நந்தி எல்லாத்தையும் கட்டி வச்சிடுறான். கட்டி வச்ச உடனேயும் நந்தி இப்போ ஆபத்தில் இருக்குது, நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வெளியே வந்துட்டான். வெளியே வந்தோடனேயும் பழையபடி அரக்கர்களை அசிங்கமாக பேசுகிற மாதிரி, நீ தாசியாவா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க பார்வதியை. பேசினோடனே பார்வதிக்கு பயங்கரமாக கடுமையாக கோவம் வருது. கோவம் வந்தோடனையும் ஒரு சவுண்டு தான் கொடுக்குறா, ஆணு கத்துறா, பயங்கரமான சவுண்டாக இருக்குது. சவுண்டு கொடுத்தோடனே அரக்கர்கள் பூரா பஸ்பமாயிடுறாங்க, அப்படியே சாம்பல் மாதிரி தூசி மாதிரி பறந்து போயிடுறாங்க. இந்த நியூஸ் யாருக்கு தெரிய வருது அப்படின்னு பார்த்தா சும்பனுக்கும் நிசும்பனுக்கும் தெரிய வருது. யார் அந்த பெண், பார்வதி தான் அந்த பெண்ணுன்னு தெரியாமல், யார் அந்த பெண்ணு, நான் அவளோட ஒரு தாக்குதலில் நம்ம வீரர்கள் 7,000 பேர் செத்துருக்காங்க, யார் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். கட் பண்ணால் திரும்ப பார்வதியை காட்டுறாங்க. தேவிகள் எல்லாம் அந்த இந்திரதேவன் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, மறுபடியும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், கத்தி பாருங்கள், நீங்கள் தான் அந்த காளியாக இருப்பீங்க, கத்தி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி எவ்வளவோ கத்த முயற்சி பண்ணுறா, அந்த மாதிரி திரும்ப சக்தி அவளுக்கு வரமாட்டேங்குது. அப்போ தான் சொல்கிறா, இந்த வெல்வேலையோட காரணத்தால் தான் எனக்கு சக்தி வந்திருக்கும், நான் காளி கிடையாது அப்படின்னு பார்வதி சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வெளிச்சம் தெரியுது. யாருன்னு பார்த்தா சிம்மவாகினி, அவங்க சிம்மம்னு சொல்லுவாங்கள்ல, நரசிம்மதேவி வராங்க. நரசிம்மதேவி வந்தோடனே லட்சுமி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கனவுல கண்டது எங்கள் அல்ல, நரசிம்மதேவியை தான் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே நரசிம்மதேவிட்ட பார்வதி, நீங்கள் தான் எப்படியாச்சும் தேவர்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. உடனே நரசிம்மதேவி வந்து நமக்கே ஒரு நிமிஷம் ஷாக்காயிடுது, நரசிம்மதேவி தான் காளியாக இருப்பாளோன்னு. அந்த அளவுக்கு நரசிம்மதேவி வந்து சண்டை போடுறாங்க. அரக்கர்கள்லாம் வந்து அழிஞ்சிட்டு வராங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தோம்னா, நரசிம்மதேவியை லாக் பண்ணிடுறாங்க. இது சண்டு மண்டு லாக் பண்ணோடனையும் உடனே நரசிம்மதேவியால் ஒன்றும் பண்ண முடியலை, ரொம்ப காயமடைகிறாங்க. உடனே அதை பார்த்து பார்வதி தேவிக்கு அழுக தாங்க முடியல, ரொம்ப கண்ணீர் விடுறா. நம்ம ஒரு கனவை ஆதாரமாக வச்சு இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, நம்மளால தான் எல்லாரும் அழியிறாங்க, நம்ம மிகப்பெரிய தப்பு பண்ணோன்னா அழுதுகிட்டு அந்த போர்க்களத்தை இடத்த விட்டு வெளியே வந்துட்டா. வெளியே வந்து அழுதுகிட்டே நிற்கும்போது சிவபெருமான் சொன்னது தான் ஞாபகம் வருது. உனக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது கையை திறந்து பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ பார்க்கும்போது அந்த வில்வ இலையில் வந்து கஸ்தூரி வாடை அடிக்குது. என்னென்னு காரணம் நமக்கும் சொல்லலை. அதே மாதிரி தூரத்தில் வந்து ஒரு மாசமான மான் போயிட்டுருக்கு, அதுக்கும் என்ன காரணம்னு சொல்லலை. ஆனால் பார்வதி வந்து யோசிச்சு பார்த்துட்டு நிற்கிறாங்க. பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு என்னமோ நினைக்கிறேன், அந்த கஸ்தூரி வாடை எதுக்கு வருதுன்னா, வில்வம் வந்து சிவனோட அம்சம், கஸ்தூரி வந்து பெண்ணின் பார்வதி அம்சம். அப்போ சிவனுக்குள்ளே தான் பார்வதி இருக்குது, பார்வதிக்குள்ளே தான் சிவன், அதாவது ஒரு ஆண்குள்ளே பெண்ணும் இருக்குது, ஒரு பெண்குள்ளே ஆண் தன்மையும் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காகவும். அடுத்து ஒரு மாசமான மானை எதுக்கு காட்டுறாங்கன்னா, மான் வந்து ஒரு மென்மையானது, ஆனால் மாசமாக இருக்கும்போது அது வந்து வலியை பொறுத்துக்கிட்டு குழந்தை பெற்றுக்குது. அது மாதிரி பெண் வந்து கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய வலியை கூட பொறுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பெண் வீரமான பெண்ணுன்றதை நிரூபிக்கிறதுக்காகவும் அந்த 2 சீனை காட்டுறாங்களான்னு தெரியல. அடுத்து கட் பண்ணால் இங்கே வந்து இன்னொரு அரக்கன் என்ன சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னா, இந்த மாதிரி தேவர்களை கொன்று போர் அடிச்சு போச்சு, நம்ம அதனால் தேவர்களில் விஷ்ணு தான் நமக்கு ஜென்ம எதிரி, அந்த ஜென்ம எதிரி விஷ்ணுவோட பொண்டாட்டி எழுத்துட்டு வாங்கடா, நம்ம கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சரஸ்வதியை வந்து பிடிக்க போகிறேன், இழுத்துட்டு வர போகிறேன். அப்போ பார்வதிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தோடனே பயங்கரமாக திடுன்னு ஓடியாரா, எப்படியாவது லட்சுமியை காப்பாற்றணும், நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஓடியாரா. ஓடி வரும்போது அவளையே அறியாமல் காளி உருவம் மாறிடுது. அவளுக்குள்ளே பார்வதி காளியாக மாறிடுறாங்க. மாறினோடனையும் கையில் ஒரு ஆயுதம் வந்துடுது. அந்த ஆயுதத்தை வச்சு லக்ஷ்மியை யார் இழுத்துட்டு போவோன்னு சொன்னாங்களோ அவங்கள 2 துண்டாக வெட்டிடுறாங்க, தலையிலேருந்து கீழே வர.
அப்புறம் காளியோட பயங்கரமான அவதாரம் வருது, எல்லோரும் கும்பிடுறாங்க. அப்புறம் சண்டு மண்டு வரான். சண்டு மண்டு வந்து, நீ என்ன பெரிய 4 பேரை கொன்னுட்ட அப்படின்னா நீ பெரிய இதா பெண்கள்னால் அடிமையாக தான் இருக்கும், அப்படி இப்படின்னு பெண்களை ரொம்ப கேவலமாக தாசி பணிவிடை செய்கிறதுக்கும் படுக்கை அறைக்கும் அதுக்கு தான் பெண்கள் அப்படின்ற மாதிரி பலவீனமானவர்கள் பெண்கள் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்வதியும் பலவீனமானங்கள் பெண்கள் கிடையாது, நான் எங்களால் எல்லாம் செய்ய முடியும்னு அவங்க அதாவது ஒரு பட்டிமன்றம் மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஒரு 10 நிமிஷம் அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆண் தான் சிறந்தது, பெண் தான் கேவலமானவங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அது ஒரு 10 நிமிஷம் காட்டுறாங்க. காட்டினதுக்கப்புறம் பார்வதிக்கு கோவம் வந்து அந்த சண்டு மண்டுவை தலையை வெட்டிடுறாங்க. வெட்டினோன்னு கையில் தலையை வச்சுட்டு நிற்கும்போது லக்ஷ்மி தேவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இன்னையிலேருந்து நம்ம காளி தேவி வந்து சாமுண்டி அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. இந்த அவதாரம் அதாவது சண்டு மண்டு அழித்ததுனால பார்வதி தேவி சாமுண்டி என்ற பெயரால் அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இது லக்ஷ்மி தேவி சொல்கிறாங்க. சொன்னோன்னே எல்லா தேவர்களுக்கும் சந்தோஷம் தாங்கலை. ஆகா, நம்ம காளி வந்துருச்சு, இனிமேல் நம்ம இல்லை கவலைப்பட தேவையில்லைன்னு. அப்புறம் சிவபெருமான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சண்டு மண்டுகிட்ட அது சண்டு மண்டுவோட தலைவர் யார், ராஜா சும்பநிஸ்மன்ட்ட போய் சிவபெருமான் போய் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு அழிவு வந்துருச்சு, இப்போயாவது திருந்துங்க, உங்களை அழிக்கிறதுக்கு பெண் உருவாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போனவுடனேயும் சும்பன் வந்து இவனை சும்மா விடக்கூடாது, சிவபெருமானை முதல்ல போட்டு தள்ளணும் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. உடனே சும்பன் சொல்கிறேன், வேணாம், அவர் நமக்கு எச்சரிக்கை தான் பண்ணியிருக்காரு, அவர் சொல்கிறது உண்மைதான், நமக்காக அழிக்க ஒரு பெண் வந்துட்டா அப்படின்னா நம்ம அதை வந்து எப்படியாவது தடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ சும்பன் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான் நிசும்பனை. அது வந்து ஒரு பாதாள அறையிலேயே ஒரு சிறப்பான ஒரு இடமா இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரே ஒரு சொட்டு ரத்தம் இருக்குது. அந்த ரத்தத்தை வந்து எலக்ட்ரிசிட்டியை வச்சு கண்ட்ரோல் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. மேலே அந்த இடத்துல அந்த ரத்தம் தொங்குது. அந்த ரத்தத்தை பார்த்துட்டு இதுதான் வந்து இனிமேல் நம்மளை காப்பாற்ற போகுது அப்படின்னு சொல்லி சும்பன் சொல்கிறியான். கட் பண்ணால் நம்ம விஷ்ணுவை காட்டுறாங்க. விஷ்ணு வந்து கடற்கடியில் யோக நித்திரையில் இருக்கார். அப்போ சிவபெருமான் வந்து இந்த மாதிரி விஷ்ணு வணக்கம் அப்படின்னு சொல்லி, என்ன அதான் பார்வதி அவதாரம் பண்ணிட்டாங்களே சிவபெருமானே, அப்புறம் என்ன நீங்கள் கவலையோடு இருக்கீங்க உங்கள் முகம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இனிமே தான் ஆபத்து இருக்குது, இனிமே தான் பார்வதி அவதாரம் பண்ணதுக்கப்புறம் எப்படி அந்த பார்வதிக்கு அவங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியாது, அதனால் இனிமே தான் ஆபத்தே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. மீதி எபிசோடை வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.